சோனா குருவி வளர வளர அதோட குறும்புத்தனமும் வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. அதோட குறும்புத்தனத்தால எல்லோருக்கும் தொந்தரவா இருந்துச்சு. சோனாமா, சோனாவை கண்டிச்சு வைங்க. பாருங்க, என் பிள்ளைக்கு கொடுக்குற உணவை அதை திருடி திருடி சாப்பிட்றது. கேட்டா இல்லைன்னு சொல்ல வேண்டியது. சரி மீனு அம்மா, நான் அவளை கண்டிச்சு வைக்கிறேன். நீங்க போங்க. என்ன சொன்னா இதெல்லாம்? உன் குறும்புத்தனத்தை கம்மி பண்ணிக்க சரிம்மா அப்படின்னு சொல்லியும் சோனா தன் குறும்புத்தனத்தை கம்மி பண்ணவே இல்லை. சோனா, என்ன பார்த்துட்டு இருக்க? இல்லம்மா, கொஞ்ச நாள் முன்னாடி அந்த நிலா ரொம்ப பெருசா இருந்துச்சு. இப்ப பார்த்தா குட்டியா இருக்கு. இதுவா? சரி, நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன். கதையா? சொல்லு சொல்லு. நிலா ஒரு காலத்துல ரொம்ப குறும்புக்கார நிலாவா இருந்துச்சு. அதோட குறும்புத்தனத்தால மேகங்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் ரொம்ப தொந்தரவா இருந்துச்சு. மேகமும் நட்சத்திரமும் முடிவு பண்ணி கடவுள்கிட்ட வேண்டினாங்க. கடவுள் அவங்க முன்னாடி வந்து என்ன வரம் வேணும்னு கேட்டப்ப அவங்களுக்கு நடந்த தொந்தரவு அனைத்தையும் அந்த கடவுள்கிட்ட சொன்னாங்க. உனக்கு இனிமே உணவே கிடைக்காது நிலா, நீ பட்னியா தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நிலாவுக்கு உணவே கிடைக்காம அது மெலிஞ்சிட்டே போணுச்சு. அது மெலிஞ்சிட்டே போறத பார்த்த கடவுள் இறக்கப்பட்டு அதுக்கு உணவு கொடுத்தாங்க. நிலா, நான் உனக்கு கொடுத்த சாபத்தை முழுமையா எடுக்க முடியாது, ஆனா அதுல நான் திருத்தம் செஞ்சுக்கிறேன். உனக்கு முதல் 14 நாள் உணவு கிடைக்காது, அடுத்த 14 நாள் உனக்கு உணவு கிடைக்கும். நிலாவும் அந்த சாபத்தை ஏத்துக்குச்சு. அப்படின்னு சோனா அம்மா சோனாக்கு கதை சொல்லி முடிச்சாங்க. பாத்தியா சோனா, அதோட குறும்புத்தனத்தால அதுக்கு நடந்த விளைவை? ஆமாமா, எனக்கு புரிஞ்சுட்டு. இனிமே நான் குறும்புத்தனமே பண்ண மாட்டேன். நல்லது சோனா, இப்படியே நடந்துக்க என்ன.